நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிந்தின 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய தினம் காலை பொழுதிலே இந்த காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய தினத்திலும் தியானத்துக்கு ஆதாரமான வேத வசனத்தை வாசித்து தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிக்க கேட்கலாம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17, 18 முடிய வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அன்பானவர்களே, பொதுவாக உலக வாழ்விலே நாம் மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள், நமக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருப்பவர்கள் நம்மை விட்டு விலகும் பொழுதோ இல்லை என்றால் நிரந்தரமாக பிரியும் பொழுதோ மனதிலே ஒரு தடுமாற்றம் கண்டிப்பாக வரும். ஏதோ ஒரு ஆதரவற்ற தன்மை உணர்ந்தது போல ஒரு உணர்வு இருக்கும். இதை யாரும் மறுக்க முடியாது. அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக இருந்த சீடர்கள், அவருடைய அன்பை ருசித்தவர்கள், அவருடைய வழிநடத்துதலை வழிகாட்டுதலை பெற்றவர்கள், அவரோடு உறவாடி ஒருங்கிணைந்து ஊழிய பணி செய்தவர்கள், இப்பொழுதோ அவர்களை விட்டு இயேசுநாதர் பிரிந்து செல்லுகிற சூழல் நெருங்கி வருகிறது. இதை இயேசு நன்கு அறிவார். இதை குறித்து நம்முடைய தியான பகுதியின் முந்தைய அதிகாரமாகிய யோவான் 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் 3வது வசனங்களை கவனித்து பார்த்தீர்களானால் அறிய முடியும். 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. ஆக இயேசுநாதர் உலக மக்களின் மீட்புக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்து 40 நாள் தம்மை உயிரோடு இருப்பவராக காண்பித்து பிற்பாடு பரலோகத்துக்கு எழுந்தருளி போகிற வேளை, அதாவது சீடர்களை விட்டு பிரிந்து செல்கிற வேளையில் அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், எந்த அளவுக்கு வேதனைப்படும் இயேசு நன்கு அறிவார். புத்தரை குறித்து சொல்லுகிற காரியம் ஒன்று உண்டு. அவருடைய மரண வேளையிலே அவரை பின்பற்றி அவருடைய சீடர்கள் சூழ நின்றார்களாம். அவர்கள் புத்தரிடம் கேட்டார்களாம், இனிமேல் எங்களுடைய நிலைமை என்னாவது என்று. உடனே புத்தர் சொன்னாராம், இதுவரைக்கு நான் உங்களுடன் இருந்தேன், இனிமேல் நான் உங்களுடன் இருக்கப் போவதில்லை. உங்களை விட்டு பிரியக்கூடிய தருணம் எனக்கு வந்துவிட்டது. ஆகவே உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அன்பானவர்களே, உலக ஞானி ஒருவர் சொல்லும் பொழுது, பௌர்ணமி நிலவு ஓடும்போது கூடவே ஓடி வருகிறது, நின்றுவிட்டால் அதுவும் நின்று விடுகிறது, ஒளிந்திருந்து எட்டி பார்த்தால் அதுவும் எட்டி பார்க்கிறது. அப்படிப்பட்ட நிலவு கூட அமாவாசை வந்தால் காணாமல் போய்விடுகிறது. மனிதனுடைய நிலை பல வேளைகளில் அப்படித்தான் இருக்கிறது. இயேசுநாதர் தம்மை பின்பற்றிய சீடர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. உங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்து விட்டேன், இனி அவ்வளவுதான், கடமை முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் கடந்து செல்லவில்லை. மாறாக ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திக்கற்றவர்களாக என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உங்களை அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக
விடமாட்டேன். இது எந்த அளவுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை! வெளிப்படையாக சீடர்கள் தங்கள் உள்ளான வேதனைகளை யாரிடத்திலும் சொல்லவில்லை. என்றாலும் அவர்களின் மனதிலிருந்த ஏக்கத்தை, உணர்வுகளை, வேதனைகளை முழுமையாக அறிந்தவர் இயேசு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உள்ளான இருதயத்தின் தவிப்புகள், அங்கலாய்ப்புகள், பாரங்கள் முழுமையாக அறிந்தவர் இயேசு. உங்களை குறித்து உலகத்தால், உறவுகளால், குடும்பத்தாரால் அறிய முடியாமல் இருக்கலாம், புரிந்து கொள்ளாதபடி உதாசீனப்படுத்தலாம். முகத்தை அல்ல, உள்ளான இருதயத்தை பார்க்கிறவர் உங்களை திக்கற்றவர்களாக விடார். உங்களை அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக ஒருபோதும் இயேசு விடுவதில்லை. அன்றைக்கு சீடர்களை பார்த்து சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அன்பானவர்களே, தொடர்ந்து தம்முடைய சீடர்களிடம் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவே, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று. திருத்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து வாக்கு பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவரை இயேசுநாதர் இங்கு தேற்றரவாளன் என்கிற வார்த்தையின் மூலம் அடையாளப்படுத்துகிறார். தேற்றரவாளன். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டும்? இது ஒரு ஆழமான பொருள் நிறைந்த வார்த்தை. தேற்றவாளன் என்பதற்கு மூலமொழியாகிய கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதம் என்னவென்றால் பாராக்ளிட்டோஸ். இந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. தமிழில் கூட இதற்கு ஆறுதல் அளிப்பவர், துணையாளர், ஆலோசகர், பலன் கொடுப்பவர், தேற்றுபவர், உதவி செய்பவர், பரிந்து பேசுபவர் என்கிற அர்த்தத்தில் எல்லாம் பொருள் வருகிறது. அப்போ தேற்றவாளன் என்கிற இந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணமே, இயேசுவாகிய நான் இந்த உலகத்தில் சீடர்களோடு இருந்து எப்படி செயல்பட்டேனோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்து செயல்படுவார். அவர்களுக்கு துணையாக, உதவி செய்பவராக, ஆறுதல் கொடுப்பவராக, ஆலோசனை கொடுப்பவராக, வழிநடத்துதலை, வழிகாட்டுதலை வெளிப்படுத்துகிறவராக, உற்ற துணையாக இருப்பார். தமக்கு பிறகு தமது சீடர்கள் தனித்திருக்க கூடாது என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவரை தேற்றவாளன் என்கிற வார்த்தையின் மூலம் அடையாளப்படுத்தி வாக்கு பண்ணுகிறார். இதை இன்னும் அழுத்தமாக, தெளிவாக புரிகின்ற விதத்திலே இந்த தேற்றவாளன் என்கிற வார்த்தைக்கு முன்பதாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்து பார்த்தீர்களானால் இன்னும் தெளிவாக புரிய முடியும். வேறொரு என்கிற பதம் தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேறொரு தேற்றவாளன். வேறொரு என்கிற அந்த வார்த்தையினுடைய கிரேக்க பதம் என்னவென்றால் அல்லோன். அல்லோன் என்கிற அந்த வார்த்தையினுடைய முழுமையான விளக்கம் என்ன தெரியுமா? இதே மாதிரி இன்னொன்று. அதாவது இயேசுநாதராகிய தன்னை போன்றே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். இயேசுவானவர் எப்படி அவர்களோடு இருந்து ஊக்கம் கொடுத்து புத்தி சொல்லி வழிகாட்டினாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்துவார். சீடருடைய வாழ்விலே அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தினாரா? ஆம், வழி நடத்தினார். இயேசுநாதர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பெந்தேகோஸ்தே பண்டிகை தினத்திலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அடியவர்கள் மத்தியிலே பொழிந்தருளப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். கவனித்து பாருங்க, அவங்க எங்கே போகணும், எதை போதிக்கணும், அதிகாரிகளுக்கு முன்பதாக, ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிற பொழுது எப்படி பேச வேண்டும், எவ்விதம் செயல்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவரே அவர்களோடு இருந்து இயேசுநாதரை போலவே வழி நடத்துதலை கொடுத்தார். மரணமே வரக்கூடிய ஒரு சூழல் இருந்த பொழுதும் கூட அவர்கள் கொஞ்சம் கூட பயப்படவில்லை. சிரித்த முகத்தோடு அந்த சூழலை எதிர்கொண்டார்கள். ஸ்தேவான் வாழ்விலும் நாம் பார்க்கிறோமே. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்திலே எப்படி முடிந்தது? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர்
பக்கத்துணையாக இருந்தார். ஆகவே சந்தோஷத்தோடு அந்த கடினமான சூழலை எதிர்கொண்டார்கள். சுவிசேஷம் எங்கும் பரவுவதற்கும் கடவுளுடைய வார்த்தையில் எழுதப்பட்டு வேத புஸ்தகமாக ஒவ்வொருடைய கரங்களிலும் கிடைக்கப்பெறுவதற்கு ஆவியானவரே பக்கத்துணையாக இருந்து தம்முடைய அடியவர்களோடு இருந்து செயலாற்றினார். அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களோடு இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சுய புத்தியினாலும் சக்தியினாலும் கடவுளை விசுவாசிக்கவும் அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளவும் கூடாத காரியம். இதை நடப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் ஒரு சிறுவன் மிகவும் இருட்டான வேளையிலே தூரமாக இருந்த தன்னுடைய வீட்டிற்கு தனிமையாக செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இருளான இடத்திலே எப்படி செல்வது என்று திகைத்தபடி மெதுவாக அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். சிறுவனை அங்கே சற்று தூரத்திலே கூட்டமாக நின்று கொண்டிருந்த சிலர் கவனிக்கிறார்கள். அவனுடைய நிலைமை புரிந்து கொண்டு ஒருவர் சொன்னாராம், தம்பி, நீ பயப்படாத, போ, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், தைரியமா போ அப்படின்னு சொன்னாராம். இன்னொருவர் சொன்னாராம், தம்பி, இந்த பாதையில் சீக்கிரத்திலே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஒழுங்கு செய்து விடுவோம், நீ கவலைப்படாம தைரியமா போ அப்படின்னு சொன்னாராம். இப்படியே அங்கிருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்ல, இறுதியாக அங்கிருந்த ஒரு பெரியவர் அந்த சிறுவன் அருகில் வந்து அவன் கையை பிடித்து, மகனே, உன்னுடைய நிலை என்ன என்று நான் நன்கு அறிவேன், நீ பயப்படாத, உன்னை வீட்டுக்கு கொண்டு சேர்க்க நான் உன் கூட வாரேன் அப்படின்னு சொல்லி அவனோடு கூடவே போனாராம். அவன் கூடவே போனதுனால பயம் நீங்கினவனாக மகிழ்ச்சியோடு தன் வீட்டுக்கு நடந்தானாம். அன்பானவர்களே, கடவுள் உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடமாட்டார். கடவுள் கிறிஸ்துவின் வழியாக வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருந்து உங்களை தாங்குவார், உங்களுக்கு துணைவராக இருந்து உங்களை வழிநடத்துவார். அவருடைய ஆளுகைக்குள் உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியார் யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியார் யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலகரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால்
பறிக்க இயலாதவரும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை பொழுதிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் இந்த நாளிலும் கிருபை செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை திக்கற்றவளாக விடேன் என்று தேற்றவளனாகிய பரிசுத்தாவியானவரை குறித்து வாக்கு பண்ணி சீடருடைய வாழ்விலே புது நம்பிக்கையை, தைரியத்தை கொடுத்து வாழ்வின் பாதையிலே சிறந்த சாட்சிகளாக நிலைநிறுத்தினவரே, இந்த அருமையான வேளையிலும் எந்தெந்த பகுதிகளிலே உம்முடைய மக்கள் ஆதரவற்ற தனிமையான ஒரு நிலையை உணர்கிறார்களோ, உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய மக்களுக்கு புது பலனை கொடுக்கட்டும், புது நம்பிக்கையை, உற்சாகத்தை உண்டு பண்ணட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் முழுமையாக நிறைவாக கிடைக்கப் பெறட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் அவிதமாகவே ஆசீர்வதித்து வழிநடத்தப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவைகளின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும் கடவுள் சந்தித்தருளும். கொள்ளை நோயினுடைய தாக்கத்திலிருந்து தம்மை அண்டி கொண்டிருக்கிற மக்களை முற்றுமுடிய விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. அனைத்து தேசங்கள் மீதும் உம்முடைய கண்களிலே கடாட்சம் கிடைக்கப் பெறட்டும். மெய்யான மனந்திரும்புதலோடு உம்மை நோக்கி பார்க்க, நீர் அருளும் விடுதலையை, வாழ்வை பெற்றுக்கொள்ள கடவுள் உதவி செய்தருளுவீராக. நோயோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கும் கடவுள் விடுதலை கொடுத்தருளும். அருள் மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மக்களையும் கடவுள் பாதுகாத்து கொள்ளும். குறிப்பாக திருச்சபை விசுவாச குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். குழந்தைகள், சிறுவர்கள், வாலிப பிள்ளைகள், பெற்றோர், பெரியவர்கள், முதிர் வயதான தாய் தகப்பன்மார் அனைவரையும் கடவுள் காத்துக்கொள்வீராக. கர்ப்ப ஸ்திரீகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பாதுகாப்பு தங்கியிருக்கட்டும், அரவணைப்பு தங்கியிருக்கட்டும். தேவையின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும் கடவுள் சந்தித்தருளுவீராக. குறைவுகளை நிறைவாக்கி அருளுவீராக. வெகு சீக்கிரத்திலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிப்பதற்கு ஏற்ற அனுகூலமான வழிவாசல்களை கடவுள் திறந்து தந்தருளுவீராக. உம்முடைய ஆளுகைக்குள் எங்களை முற்றுமுடிய தாழ்த்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு, அரவணைப்பு, வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். இவை எல்லாவற்றையும் எங்கள் மீட்பரும் ஒன்றான இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்களோடும் எதிர்வருகிற ஒவ்வொரு நாட்களோடும், குறிப்பாக இந்த வாரம் முழுவதும், இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you.